ரிசரக்ஷன் லைஃப் இருக்குல்ல, அங்க எப்படி சேர்த்து வைக்கிறது? எது உங்க கூட வரப்போகுது? நல்லா கவனிங்க. உங்க வீட்டுல 4 பீரோ இருக்கலாம், 2 கட்டில், 4 வண்டி, 5 வீடு, 100 பவுன் நகை. இதெல்லாம் ரிசரக்ஷனுக்கு ஆஃப்டர் இருக்கிற லைஃப் உங்க கூட வராது. உன் கூட வர்றதுன்னு சிலது இருக்கு. அதை பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க. தானியேல் 12:2 வாசிங்களேன். நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து நித்திரை பண்ணுகிறவர்கள் விழித்து எழுவாங்க. ரிசரக்ஷனை பைபிள் மறுபடி எம்பசைஸ் பண்ணுது. எத்தனை பேர் கிறிஸ்தவர்களுடைய கல்லறை பார்த்திருக்கீங்க? ஏன் பெட்டியில வைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்மலாம் என்ன பண்ணுவோம்? ஒரு பாடையில ஒரு கட்டையில ஒரு பாடை பண்ணி கொண்டு போயிட்டு வெறும் டெட் பாடியை மட்டும் மண்ணிலையோ இல்ல நெருப்புலையோ போடுவோம்ல. கிறிஸ்தவங்க மண்ணில் தான் புதைப்பாங்க, ஆனா வெறும் பாடியை மட்டும் புதைக்க மாட்டாங்க. அந்த பாடிக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி அந்த பாக்ஸ்ல உங்களை புதைப்பாங்க. அவங்க இனி ஒரு 3 நாள் 4 நாள்ல எலும்பெலும்பா ஆயிட்டாலும் அந்த எலும்பை உடைய அந்த மனுஷன் அந்த பாக்ஸ்ல இருக்கணும். என்ன நம்பிக்கை? எதுக்காக அப்படி பண்றீங்க? அங்க புதைக்கப்படுகிறோம் என்றால் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, அவருடைய உயிர்த்தெழுதலிலே நான் அதிக மகிமை அடையும்படி இப்படி எல்லாம் நான் பிரயாசப்படுறேன். சாதாரணமாலாம் நீங்க நினைக்கிற மாதிரி உயிர்த்தெழுதல் எல்லாரும் ஒரே மாதிரி உயிர்த்தெழுவோம், ஆனா ஒருத்தருக்கு இருக்கிற மகிமை ஒருத்தருக்கு இருக்காது. அப்ப யார் மகிமையா இருப்பாங்க? பைபிள் சொல்றது. அடுத்த வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம். ஞானவான்கள் எல்லாம் சொல்லுங்க. உயிர்த்தெழுதலை பத்தி பேசிட்டு இருக்காரு தானியேல் கிட்ட. உயிர்த்தெழும் போது சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல. ஆகாய மண்டலத்துல என்னென்னலாம் ஒளி இருக்கு? சூரியன், அதெல்லாம் எப்படி இருக்கு? பூமிக்கு பிரைட்டா இருக்கு. எழுந்திருக்கும் போது சிலர் சூரியனுடைய வெளிச்சத்தை உடையவர்களாக எழுவாங்களாம். சிலர், அடுத்த வார்த்தை பாருங்க, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். நீதிக்கு உட்படுத்துறவங்க யார்? நம்முடைய நீதி இயேசு. அப்போ அநேகரை இயேசுக்கு உட்படுத்துறவங்க, அப்படிதானே அது அர்த்தம்? இயேசுக்குள்ள கூட்டிட்டு வர்றவங்க உயிர்த்தெழுதல் அப்போ ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் நட்சத்திரத்தின் ஒளியை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் பிரகாசிப்பார்கள். இப்ப ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அப்படின்றோம்ல. யார் அந்த ஞானவான்? எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 11:30. இப்ப ஞானவான் தான் சூரியன் சந்திரனை போல இருப்பாங்களாம். நிறைய பேர் இயேசுக்கு உட்படுத்துறவங்க நட்சத்திரத்தை போல இருப்பாங்களாம். யார் அந்த ஞானவான்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் தான் யாரு? அப்ப ஞானவான்கள் தான் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருப்பாங்க. அந்த ஞானவானுடைய மேஜர் செயல் என்ன? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்றது. யாரெல்லாம் ஆத்துமாக்களை இந்த பூமியில நீங்க ஆதாயப்படுத்தி இயேசுக்காக நீங்க ஸ்டாக் வைக்கிறீங்களோ, இந்த பூமியில நான் எப்படி இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுதல்ல நான் மிகப்பெரிய மகிமை அடையணும், உயிர்த்தெழுதல்ல நான் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருக்கணும், நான் நட்சத்திரத்தை போல